ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போர்ச்சுகீஸ் காயின். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து வணிகத்துக்காக உள்ளே வந்து நம்மளுடைய இதில் வந்து அவங்களுடைய ஆட்சி புரிந்த காலத்தில் இந்த மாதிரி காயின்லாம் வெளியிட்டாங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1505 1961. சரிங்களா? எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வாஸ்கோடா காமான்ற ஒரு மாலுமி, அதாவது ஒரு கப்பல் மாலுமி வந்து நம்மளுடைய அதாவது கடல் வழி இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டுபிடிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலமாக தான் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்தாங்க. எப்படின்னா 1498 மே 27 வந்து என்னென்னா, மேற்கு கடற்கரையில் நம்மளுடைய இந்தியனுடைய மேற்கு கடற்கரையில் உள்ள கள்ளிக்கோட்டையை ஃபஸ்ட்டு அவர் அடைஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து வணிகத்துக்காகத்தான் வந்திருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய கடலோர பகுதி இருக்கு இல்லையா, கோவா, டையூ, டாமன், பாம்பே, இந்த இடத்துலலாம் வந்து அவங்க வந்து வணிகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வணிகம் செஞ்சு தான் நமக்கு வந்து நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க இது பண்ணாங்க. பட் நம்ம மீது வந்து படையெடுத்துலாம் அந்த மாதிரிலாம் வரல. இவங்க வணிகத்துக்காக வந்தவங்க தான். அதே மாதிரி அவங்களுடைய என்னென்னா 1752 வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய இந்திய பெருங்கடல்லேருந்து தெற்காசியா வரைக்கும் அவங்களுடைய வணிகத்து மூலமாக அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்ம மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஆட்சின்னு சொல்லலாம். அது வந்து அதாவது இப்போ அடிமைத்தனம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க ஆண்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, போர்ச்சுகீசியர்கள் வந்து அவங்களுடைய நம்ம இந்தியாவில் இருந்த காலத்தை வந்து போர்ச்சுகீசிய இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களுடைய ஆட்சி புரிந்த முக்கியமான நம்மளுடைய மாநிலம்னு பார்த்திங்கன்னா எஸ்ட்ரடா டா இந்தியா, அதாவது போர்ச்சுகீஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய வரலாறு. இன்னொன்று என்னென்னா, 1510 வந்து கோவாவை வந்து தலைமையிடமாக கொண்டு அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. இன்னொன்று என்னென்னா, 1668 1958 வரைக்கும் ருப்பியா அப்படின்றத அவங்களுடைய கரன்சியாக இருந்தது. சரிங்களா? அப்போ வந்து அந்த ஒரு ருப்பியாவுக்கு வந்து நம்மளுடைய ஐஎன்ஆர் வந்து 1 ருப்பி ஈக்குவல் ரேட்டாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா 1958 அப்புறம் வந்து என்னென்னா, ருப்பியான்றது வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு எஸ்குடா அப்படின்றது வந்து வெளியிட்டாங்க. அதாவது அந்த கரன்சிக்கு பேர் வந்து எஸ்குடா. இப்போ வந்து என்னென்னா 1 ருப்பியா அப்படின்ற அவங்களோடது வந்து 6 எஸ்குடாவுக்கு ஈக்குவலாக இருந்தது. 1 எஸ்குடா வந்து 100 சென்டாவாஸாக அதுக்கப்புறம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து போர்ச்சுகீசியர்களுடைய வரலாறு. ஸோ இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காயினை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நல்ல காப்பர், அதாவது காப்பர் நிக்கல் காயின் நல்லா இருக்குது பாருங்கள். வெயிட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். காயினுமே எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே பார்த்திங்கன்னா எஸ்ட்ரடா அப்படின்றது தான், எஸ்ட்ரடா டா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்தியா இப்படி இருக்கும். எஸ்ட்ரடா டா இந்தியா. ஸோ எப்படி இருக்குது பார்த்திங்களா, போர்ச்சுகீஸ் இந்தியா. இது வந்து 1959 வெளியிடப்பட்ட காயின். உண்மையிலே இந்த மாதிரி காயின்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி காயின்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலெக்டபிள் காயின் தான். ஸோ இதுதான் இந்த காயினோட வரலாறு. நான் சொன்னேன் இல்லையா, 1 ருப்பையான்றது வந்து 6 எஸ்குடாவுக்கு ஈக்குவல் அப்படின்னு. இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 6 எஸ்குடா தான். சரிங்களா? அந்த இதில் இருக்கும் பாருங்கள். இதுதான் நினைக்கிறேன், இதுதான் 6 எஸ்குடா. ஸோ இதுதான் இந்த காயினோட வரலாறு. நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த காயினை கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதனோட ரேட் வந்து 1000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி தெளிவாக இந்த மாதிரி காயின் கிடைக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். நல்ல கலெக்டபுளான காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.